ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். பொதுவாக சில விஷயங்களை பேச வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, மழை, புயல் வருது, மழை வருது, பூகம்பம் வருது, சுனாமி வருது, இப்படி கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாட்கணக்கில் வரட்டும், வருவது வரட்டும். இயற்கையை மாற்ற யாருக்கும் சக்தி கிடையாது. வந்தால் என்ன செய்வது என்று மக்கள் நினைக்கலாம். அது அரசாங்கம் நினைக்கிறது. அதற்குண்டான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. அரசாங்கம் சிவியராக வேலை செய்கிறார்கள். அதெல்லாம் நாம் மறுக்கவே முடியாது. எப்படி மக்கள் அரசாங்கம் அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று சொல்லுகிறோமோ, அதுபோல் அவர்கள் செய்யும் நல்ல விஷயங்களையும் நாம் பேச வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. நல்ல விஷயங்களை செய்கிறோம் என்று சொன்னால்தான் அவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும். ஒரு சிலர் அதெல்லாம் காதில் போட்டுக்காமல் இருப்பாங்க. அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக நம்ம பேசவும் முடியாது. அருமையாக இந்த மழைக்காக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதனால் வருவதை எதிர்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடும் தாக்கத்தோடும் தான் எல்லோரும், அரசாங்கமும் மக்கள் அனைவரும் இருக்கிறோம். இதில் என்னென்னா, எனக்கு சின்ன ஒரு வருத்தத்தை அளிப்பது என்ன அப்படின்னா, இவர் இந்த அனுமோகன் இருக்கிறார்ல, அவர் மட்டும் இல்லை, நிறைய சித்தர்கள், நிறைய பேர் இந்த வெள்ளம் வரும், இந்த இதில் வரும், கடைசியில் வரும், முதல்ல வரும், இத்தனாம் தேதிக்குள்ளே வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உண்மைகள் தான், எல்லாம் மறுக்க முடியாது. ஆனால் அவர்கள் ஒரு முறை தான் பேசுகிறார்கள், ஒரு முறை பேட்டி கொடுக்கிறார்கள், ஒரு முறை சித்தர்கள் பேசுகிறார்கள். அதை இந்த யூடியூபில் போட்டு தினமும் படுக்கும்போதும் சரி, காலையில் எழுந்தவுடனும் சரி, புயல் வரப்போகுது, உலகம் அழியப்போகுது. உலகம் அழிஞ்சா என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம என்ன பண்ண போகிறோம்? உலகத்துக்குள்ளே தான் உலகமே அழியுது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏன் மக்களை டென்ஷன் படுத்திக்கிட்டு? ஒரு முறை சொன்னீர்கள், 10 முறை சொன்னீர்கள், திருப்பி அதை ஏன் மக்களை போட்டு டென்ஷன் பண்ணிகிட்ருக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். எல்லாரும் பயந்துக்கிட்டு இருப்பாங்களாங்கிறதெல்லாம் இல்லை. எல்லாரும் இப்போ ஒரு தெளிவான மக்கள் நிறைய பேர், 50% அப்படி இருந்தாலும் 50% யோசிப்பாங்க இல்லையா? உலகம் அழியப்போகுது, அழிஞ்சிட்டு போகுதுங்க. பிறப்புன்னு இருந்தால் இறப்புன்னு இருக்குது இல்லையா? அதே மாதிரி தான் உலகம் உற்பத்தி ஆனது யாருக்கு தெரியும்? அதே மாதிரி தானே அழிவதும் யாருக்கும் தெரியாது. உலகம் முழுசாக என்ன ஒரே நாள் அழிஞ்சிட போதா? தான் நம்ம தான் பார்த்துக்கிட்டே வரமே, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கணும். அப்படித்தான் அழியும். உலகம் அழியப் போகிறது, இதோடு முடிஞ்சிருச்சு. சென்னை முழுக போகிறது, முழுகிட்டு போட்டும், என்னப்போ போகணுன்னா போய் தானேங்க ஆகணும். இதெல்லாம் என்ன, இந்த மழை வரல, வெள்ளம் வரல, பூகம்பம் வரலைன்னா இந்த உலகத்தில் மக்கள் சாகிறதே இல்லையா? எவ்வளோ முன்பை விட இன்றைக்கி எத்தனை ஹார்ட் அட்டாக்குகள், எத்தனை வியாதிகள் மனிதனுக்கு உடம்பில் இருக்கிறது. அவ்வளோ பேரும் இறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், பிறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள், இறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உலக பூமிக்கே ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதில் இருக்கிறவங்களும் போய் தானே ஆகணும். இது எதற்கு போட்டு டெய்லி காலையில் ஏஞ்சோன்னு உலகம் அழியப்போகுது, நைட்டு படுக்கும்போது உலகம் அழியப்போகுது, ஏன் போட்டு இப்படி மக்களை போட்டு பயமுறுத்தணுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. வந்தால் பார்ப்போம், முடிஞ்சால் வாழ போகிறோம், இல்லைன்னா போகிறோம். பூமிக்கே ஆபத்துன்னா நம்ம எங்கேருந்து, அது உள்ளே தானே நம்ம இருக்கோம். அது இருந்துட்டு போகுது, இருக்கிற வரைக்கும் மக்கள் ஹாப்பியாக இருக்கட்டுமே. அடுத்த நிமிஷம் வர நல்லதை வேணால் தெரிஞ்சுக்கலாம் ஓரளவு. நான் என்ன சொல்கிறேன், நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், எதையுமே அடுத்த நிமிஷம் நடக்கட்டும். அதை உடனே நம்ம அதை சொல்லி மக்களை இந்த நிமிஷத்தை அவங்களுடைய சந்தோஷத்தை ஏன் கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவுசெய்து இந்த விஷயத்தை சும்மா போட்டு மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்க வேண்டாம் என்கிறது. இதை யார் செய்கிறீர்களோ அவர்களிடம் நான் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன். ஒரு முறை பேட்டி கொடுத்தீர்கள், மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும், அதெல்லாம் இல்லை என்று சொல்லவில்லை. அது தெரிவித்தாச்சுன்னா இப்போ பாருங்கள், டெய்லி காலையில் ஏஞ்சா இதே உலகம் அழியப்போகுது.
என்னத்துக்கு அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை. இதில் நான் மற்றவர்கள் மனது கஷ்டப்படும்படி ஏதாவது பேசியிருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள். நானும் இந்த உலகத்தில் ஒரு மக்கள்தான். அதனால் தான் நானும் பேசுகிறேன். என்னைப் போல பலரும் இருப்பார்கள். தைரியசாலிகளும் இருக்கிறார்கள், பயந்தவர்களும் இருக்கிறார்கள். பயம்னா பயம் இல்லை, இது ஒரு மன உளைச்சல் இருக்கும் இதில். அதுக்காக சொல்கிறேன். இருக்கிற வரைக்கும் மக்கள் சந்தோஷமாக இருக்கட்டுமே, அதை ஏன் நாம் கெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.